தூத்துக்குடியில் கொட்டித் தீர்த்த கனமழையின் காரணமாக ஆதிபராசக்தி நகர், மச்சாது நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க தற்பொழுது கேட்கலாம். சரவணன், சொல்லுங்க. தூத்துக்குடியில் பெய்த மிக கனமழை எதிரொலியாக ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி இருக்கிறது. இதனால் மக்கள் பெரும் சிரமம் அடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்து தூத்துக்குடி மாநகராட்சி என்ன விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது? விவரங்கள் என்ன, விரிவாக வழங்குங்க. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முதல் தற்போது வரை இடைவிடாது பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக பல இடங்களில் சாலைகளில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கடல் நீர் போல் தேங்கிய நீர் தற்பொழுது ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலையாக அங்கு காட்சியளிக்கிறது. மாநகராட்சியின் முக்கிய பகுதிகளான ஆதிபராசக்தி நகர் மற்றும் மச்சாது நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் கடல் போல் தேங்கி நிற்கிறது. இதனால் தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளை சுற்றிலும் முழங்கால் அளவுக்கு மேல் நீர் தேங்கி இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளுக்காக கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் தவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த உப்பளங்கள் மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய தொழிலாக பார்க்கப்படக்கூடிய இந்த உப்பு உற்பத்தியும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத்துக்கு அடுத்தபடியாக நாட்டின் 2வது பெரிய உப்பு உற்பத்தி மையமாக திகழக்கூடிய இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 35,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த உப்பளங்களை நம்பி தங்களது வாழ்க்கை முறை கழித்து வருகிறார்கள். 20,000 ஏக்கருக்கு மேலாக இருக்கக்கூடிய முத்தையாபுரம், ஆறுமுகநேரி, முள்ளக்காடு உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமார் 20,000 ஏக்கர் பரப்பிலான உப்பளங்கள் அனைத்துமே தற்பொழுது மழை நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சோகமான காட்சி முன்னிலை வருகிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று இரவு முதல் பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளாக இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும், குறிப்பாக முத்தையாபுரம், முள்ளக்காடு உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே தற்பொழுது வரை பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே மழை நீரான தேங்கி இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதியை சுற்றிலும் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழை நீரை தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் முறையாக அப்புறப்படுத்தாத காரணத்தினால் அந்த இடங்களில் ஒரு நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு அசாதாரண சூழல் நிலவி வருகிறது. அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக வாழை பயிர் இருக்கக்கூடிய விவசாய இடங்களிலுமே இந்த மழைநீர் பூந்திருக்கின்ற காரணத்தினால் பல விவசாயிகள் செய்வதறியாமல் செய்து வருகிறார்கள். நேற்று முதல் தற்போது வரை இடைவிடாது பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக பல்வேறு பொதுமக்களும் குறிப்பாக தினசரி வாழ்க்கையை நடத்தி வரக்கூடிய தொழிலாளர்களின் வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் உப்பளங்களும் நீரில் மூழ்கி இருக்கிறது. எனவே தமிழக அரசுக்கு அனைத்து பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் நகர்ப்புற வாழ்க்கையும் புறநகர் பகுதியில் கூடிய பொதுமக்களின் வாழ்க்கையும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தொழிலாளர்கள் தேவையான அனைத்து அடிப்படை வசதியும் செய்து கொடுக்க வேண்டும் என்று முதன்மையான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அபிராமி, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சரவணன். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana at Tandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.